இஸ்தலார் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை நம்ம தியானிக்கலாம், அதை வாசிக்கலாம். ஏசாயா 60:5 உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை என்னன்னா, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்போ நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்? 1வது வசனத்தில் வாசிக்கலாமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்தில் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்குறான். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகுது. இத்தனை நாளாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்திருப்போம்? உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, என்னடா சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்துக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எழும்பணும். உட்கார்ந்த இடத்துலையே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி. ஆண்டவர் எப்பொழுது நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் அவரை முழுமையாய் நம்ம வைத்துக்கொள்கிறோமோ, அப்பயே நம்ம என்ன செய்யலாம்? பிரகாசிக்கிற அவருடைய மகிமை நம்ம மேலே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ பிரகாசிக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கு எப்போதுமே வெளிச்சத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் என்ன செய்வாரா? கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதை நிறைய அறியாத ஜனங்கள் எல்லாமே என்ன செய்வாங்களாம்? பார்த்து உன்னிடத்தில் ஓடி வருவாங்க. நம்ம எழும்பும் பொழுது, நம்ம பிரகாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி நம்ம மேலே இருக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை பார்த்து மற்ற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம்? உன்னிடத்தில் ஓடி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு யார் வருவாங்களாம்? ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றி உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். எப்போ வருவாங்க அப்படின்னா, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நமக்குள்ள வரும் பொழுது எல்லா சுற்றுச்சூழலில் இருக்க மக்கள்லாம் நம்மளை தேடி வருவாங்க. அப்போ நம்மளை தேடி வரும்பொழுது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, எப்போ பூரிக்கும் அப்படின்னா, பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்கள், ஒரு அதிசயமான காரியங்கள், ஒரு அற்புதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணுகிறதற்காக நிறைய மக்கள் என்ன செய்வாங்களாம்? ஓடோடி வருவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்களை ஒருத்தருமே நீங்கள் கண்டுக்கல, ஒருத்தருமே பார்க்கல, ஒருத்தருமே நம்மளை விசாரிக்கலை, நம்ம அப்படியெல்லாம் பெரிய ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்க ஒரு பெரிய விசேஷமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னென்னா எழும்பணும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே பிரகாசிக்க போகுது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அவருடைய மகிமை நம்ம மூலமாக விளங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். அப்போ பிரகாசம்னா என்னன்னா, அவரை நோக்கி பார்க்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? அவரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது மாதிரி ஆமோஸ் 6:5 நம்ம பார்த்தோன்னா, கர்த்தரை நம்ம தேடும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? அவருடைய கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய மகிமை என்ன செய்யும்? நம்மளை மூடிக்கொள்ளும். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவரை முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு நம்ம அவரை தேடும் பொழுது அவருடைய மகிமை நம்ம மேலே என்ன செய்யும்? விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம தேடுகிறதுக்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். அவருடைய மகிமை நம்ம மேலே உதிக்க வேண்டும். அப்போ தான் சுற்றுச்சூழல் எல்லாருமே என்ன செய்வாங்க? நம்மளை பார்க்க வருவாங்க. நம்மளுடைய இருதயமும் என்ன செய்யும்? நமக்கு நடக்கக்கூடாத ஒரு காரியம் நமக்கு நடந்துருச்சுன்னா நம்மளை அறியாமலே நமக்குள்ளே என்ன செய்யும்? ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு அதிசயம் உண்டாகும். அப்போ நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? அதிசயப்பட்டு பூரிக்கும். பூரிப்புனா என்ன அப்படின்னு சொன்னால், அவள் பாரு பூரிச்சு போயிருக்கா அப்படிம்பாங்க. ஏன்னா சந்தோஷத்தினால, மகிழ்ச்சியினால் ஒரு இருதயம் பொங்கும் பொழுது, நம்மளால் அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது தான் நமக்குள்ளே ஒரு பூரிப்பும் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சி வரும். அது எப்போ வருதுன்னு சொன்னால், எல்லா மக்களும் நம்மளை கூடி, நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே இந்த அதிசயம் நடந்துச்சு, நீங்கள் இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கீங்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும்
எல்லாருமே கேட்குற விதமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஒன்றே ஒன்று நம்ம என்ன செய்யணும், எழும்பி பிரகாசிக்க வேணும். எழும்பி பிரகாசிக்கும் போது நமக்குள்ள காலங்கள் இதுதான். இந்த நேரத்தில் நம்ம மௌனமாக இராத அளவுக்கு, சத்தத்தை அடக்கி கொள்ளாதபடிக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, நம்ம சத்தமிடும் பொழுது அவருடைய அதிசயமான நாமம் நமக்குள்ளே விளங்கும்படி அவருடைய கரத்தை நம்ம மேலே நீட்டி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது என்ன செய்வாங்க, சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருவாங்க. அப்போ எல்லாரும் நம்மளை தேடி வரணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு ஒரு எஃபர்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், அதிகாலையில் எழும்பி தேவனை தேடணும். எந்நேரமும் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். இருக்கிற இடத்துல என்ன செய்யணும், உதறி விட்டு எழும்ப வேணும். அல்லேலூயா. அந்த பர்தேமை குருடனுடைய கதையை கூட நம்ம வாசித்தோம்னா, அவன் என்ன செய்வான், ஓடி போவான். ஓடி போகும்போது எழும்புவான். எல்லாரும் அதட்டுவாங்க, ஏய் போ, சத்தமிடாத போ, அமைதியெல்லாம் இரு அப்படிம்பாங்க. அவன் என்ன செய்வான், எனக்கு தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிடுவான். கூப்பிடும் பொழுது என்ன செய்வாங்க, எல்லாருமே என்ன செய்வாங்க, அவனுக்கு சுகம் கிடச்சி அவன் ஆலயத்துக்குள்ளே அவனை பார்த்த உடனே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அது வரைக்கும் அவனை ஒரு குருடனா, ஒரு கண்ணு தெரியாதவன் இவன் வந்து எப்போ பார்த்தாலும் அங்கிட்டு போனால் ஒரு குருடன் உட்காந்துருப்பான், காசு போடணும், அவன் பிச்சையே தான் கேட்டுட்டு இருப்பான்னு சொல்லி ஒரு மாதிரி அற்பமாக நினச்சவங்களாம் என்ன செய்கிறாங்க, இது எப்படி உனக்கு இந்த அதிசயம் நடந்து, நீ பார்க்குறையே இது எப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடோடி வந்து, எல்லா திரளான ஜனக்கூட்டங்கள் ஓடி வந்து அவனை சுற்றிலும் நின்று பல கேள்விகள், கேள்வி மேலே கேள்வி. இது எப்படி நடந்துச்சு, எந்த டாக்டர்கிட்ட போனீங்க, எங்கே போய் ஆப்ரேஷன் பண்ண, எப்படி என்னன்னு சொல்லி அவன்கிட்ட பலவால கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இயேசு என்று ஒருவர் தான் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி. அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களால் வந்து உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய காரியங்கள் ஸ்தம்பித்து நிற்குதான். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, எழும்புங்க. இருக்கிற இடத்துலையே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உட்கார்ந்த இடத்துலையே உட்கார்ந்துட்டு இருக்காம கர்த்தருக்காக எழும்பும் பொழுது அவர் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய நினைக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி அவரிடத்தில் விசாரித்தோம்னு சொன்னால், அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் மிகவும் பெரியது. அதை செய்யும் பொழுது நம்முடைய இருதயமே என்ன செய்யுமா, அதிசயப்பட்டு பூரிக்குமா. என்னைய தேடியா இத்தனை பேர் வந்திருக்காங்க, ஆண்டவருடைய மகிமை எனக்குள்ளே இருக்கா. நீங்கள் சொன்னீங்க, உங்கள் மூலமாக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் உங்கள் மூலமாக எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடோடி வருவாங்களாம். ராஜாக்கள் கடந்து வருவாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள், ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வரும். பெரிய, அதாவது சொல்ல முடியாத ஜனங்கள்லாம் நிறைய பேர் தேடி வருவாங்களாம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும், அதிசயப்பட்டு பூரிக்க போகுது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது எப்படி ஆச்சு, என்னமா ஆச்சு, எப்படி முடிந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் நம்மளை சுற்றி வந்து நிறையா தேவ நாமத்தை நம்ம மூலம் மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மளை தெரிந்து வைத்திருக்கபடினால, இதுவரைக்கும் வெறுமையாக இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழும்புங்க, கர்த்தருடைய மகிமையை தரித்து கொள்ளுங்க, வல்லமையை தரித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் அடைப்பிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடத்த போகிறார். பிள்ளைகளை நேரத்தில் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா, உட்கார்ந்த இடத்துலேயே உட்கார்ந்துருக்காதீங்க, எழும்புங்க, தெய்வ சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது எப்படி நடந்துச்சுன்னு உங்களிடத்தில் வந்து விசாரிக்க நிறைய ஜனங்களை ஆண்டவர் அனுப்ப போகிறார். அதையெல்லாம் பார்த்து உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வரப்போகுது, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது, உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சத்தியபரன், அவர் சமாதான பிரபு. என் தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போது. நான் செபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, இதுவரை முடங்கி கிடக்கிற பிள்ளைகளை நீங்கள் எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கட்டும், வல்லமையை தரித்து கொள்ளட்டும். உதிக்கிற இவங்களுடைய ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் ஜாதிகளும் கடந்து வரத்தக்க ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளை நினைத்து கவலையோடு இருக்கிற சகோதரர்களுக்கு தேவன் விடுதலை தர போறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல வேலை கிடைக்கட்டும், திருமணம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், எல்லா தொல்லைகள், துயரங்கள், பின்தொடர்கிற சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், மரணக்கட்டுகள், பொல்லாத அசுத்தாவியின் சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. இதுவரை இவங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த எல்லா சத்துருவின் சேனை முறியடிக்கப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, நீர் பெருகணும் ஐயா. எல்லா குடும்பத்துக்குள்ள ராஜாதி ராஜனை நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போறதுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை
ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபசெல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.